இந்த ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க அரைச்சி விட்ட சாம்பார் செய்கிறதுக்கு. அப்பப்போ சாம்பார் செய்யும்போது இதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம சேர்த்தா போதும். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது ஓரளவு வறுபட்டதுமே இதில் 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக தேங்காய், நான் இன்னைக்கு கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்ந்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சூடாறினதுமே இந்த மிக்சியில் சேர்த்து இதை நம்ம பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பொடியை சாம்பார் செய்யும் போதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.